ஷாலோம் ஊழியங்கள் வழங்கும் பரம தரிசனம். பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் எழுப்புதல் மிஷனரி பணிகள். நம் பரந்த பாரத தேசத்தில் வாழும் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான பீல் ஆதிவாசிகள் குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் இணைகின்ற பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். பீல் ஆதிவாசிகள் கவன், வில், அம்பு போன்றவைகளை வைத்திருப்பார்கள். அவைகளை கொண்டு வேட்டையாட அல்ல, ஒருவருக்கொருவர் சண்டையிடவும், தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், திருடவும், கொள்ளையிடவும் பயன்படுத்துவார்கள். பொதுவாக கல் மற்றும் களிமண்ணினால் பூசப்பட்ட சிறிய வீடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள். மழை பெய்யும் போது மக்காச்சோளம், கோதுமை, பருப்பு போன்றவைகளை பயிரிடுவார்கள். மக்காச்சோள மாவினால் எண்ணெயும் உப்பும் இல்லாமல் பெரிய ரொட்டிகளை சுட்டு கிடைக்கும் காய்கறிகளுடன் அதிகமான காரத்தை சேர்த்து சாப்பிடுவார்கள். பெரும்பாலும் ஆழ்கிணறு மற்றும் நதியோரங்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை எடுத்து வந்து பயன்படுத்துவார்கள். பீல் ஆதிவாசிகள் பீடி, சாராயம் மற்றும் லாகரி வஸ்துக்களை அதிகமாக பயன்படுத்துவார்கள். இங்குள்ள பல கிராமங்களுக்கு சரியான சாலை வசதிகள் கிடையாது. ஆதிவாசிகள் அநேக மைல் தூரம் நடந்து ஆட்டோ, ஜீப், பேருந்துகளை பிடித்து நகர்ப்புறங்களுக்கு வருவார்கள். இவர்கள் பேசுகின்ற பீலி, பிலோடி, வாகுடி போன்ற பாஷைகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. இவர்கள் பாடல்களை பாடுவதிலும் நடனமாடுவதிலும் அதிக ரசனை கொண்டவர்கள். கிராமங்களில் ஆதிவாசிகள் நோய்வாய்ப்படும் போது மருத்துவர்களுக்கு பதிலாக மந்திரவாதிகளையே அணுகி ஆடு, கோழி இவைகளை பலியிட்டு தங்கள் விடுதலைக்காக பிரயாசப்படுகிறார்கள். இந்த பீல் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகவும் சகோதரர் தேவதாஸ் அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். தன்னுடைய 20வது வயதில் இவ்வுலக வாழ்வில் உண்மையான அன்பும் சமாதானமும் கிடைக்க பெறாமல் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற போது தேவன் அவரை பெயர் சொல்லி அழைத்தார். தேவதாஸ் என்று பெயர் சொல்லி அழைத்தது மட்டுமன்றி, தாயின் கற்பத்திலேயே உன்னை தெரிந்து கொண்டேன், இந்த பாரத தேசத்தில் ஒரு ஜாதி மக்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என தேவன் திருவுளம் பற்றினார். 1985ஆம் ஆண்டு சகோதரர் தேவதாஸ் அவர்கள் சகோதரி வஹிதாவை திருமணம் செய்ய தேவன் கிருபை செய்தார். திருமணமான அதே வாரத்தில் இருவரும் ஜெபிக்கும் போது பீல் ஜாதி மக்களை தேவன் தரிசனத்தில் காண்பித்தார். IMS, FMPB போன்ற மிஷனரி ஸ்தாபனங்களில் உண்மையாக 10 வருடங்கள் ஊழியம் செய்த பின்பு 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பீல் மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப ஊழியத்தை குஜராத்தில் ஜாலோத்தில் கிடைத்த பேய் பங்களாவில் சிறிய ஜெப கூட்டம் வைத்து ஆரம்பித்தார்கள். ஒரு சில மாதங்களில் பல 100 குடும்பங்கள் பல கிராமங்களில் இருந்து வந்து விடுதலை பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். பீல் மக்களில் அநேகர் கூட்டங்களுக்கு வரவே தேவன் இதே பீல் மக்கள் மத்தியில் இருந்துதான் ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று தெளிவாய் பேசி ஊழிய பாரத்தை கொடுத்தார். இதோ இதுவரை எழுப்பப்பட்ட 800க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்கள் தங்களை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து வரும் பீல் ஆதிவாசி ஊழியர்களுக்கு 1 மாத ஊழிய பயிற்சியுடன் வேதாகம பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது.
பீல் சுதேச ஊழியர்களின் ஊழியத்தின் மூலமாக சுமார் 800க்கும் அதிகமான கிராமங்களில் சபைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரம் பீல் மக்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பல்லாயிர வேதாகமங்கள் புது விசுவாசிகளுக்கென்று குறைந்த விலையில் கொடுக்கப்படுகிறது. பீல் மக்கள் மத்தியில் ஆலயம் கட்ட சுதேச ஊழியர்கள் தங்கள் நிலத்தை காணிக்கையாக கொடுக்க முன்வருகிறார்கள். ஆலய கட்டுமான பணிக்கென சுமார் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலுள்ள தளவாட பொருட்களை நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம். இதுவரை தேவ நாமம் மகிமைப்பட 340க்கும் அதிகமான ஆலயங்கள் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தேவ நாமத்தினாலே தேவ மகிமைக்காக திறந்து வைக்கிறோம். சுமார் 4000க்கும் அதிகமான சபை மூப்பர்களுக்கு சபை வளர்ச்சி பற்றிய சிறப்பு முகாம்கள் நடத்தி வருகிறோம். சுதேச ஊழியர்களின் மனைவிமார்களுக்கென்று சிறப்பு பயிற்சி சகோதரி வஹிதா தேவதாஸ் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் வாலிபர்களுக்கென்று முகாம்கள் நடத்தப்படுகிறது. இதுவரை 5000க்கும் அதிகமான வாலிபர்கள் ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பெற்று சாட்சிகளாய் வாழ்ந்து வருகிறார்கள். சுமார் 500 சபைகளில் ஓய்வு நாள் பாடசாலை நடத்தப்பட்டு வருகிறது. சிறுவர்களுக்கான சிறப்பு முகாம்களும் வருடம் தோறும் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 10 நாட்கள் விடுமுறை வேதாகம பள்ளி சபைகள் தோறும் நடத்தப்படுகிறது. சுமார் 1500 இயக்குநர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டு சுமார் 60,000க்கும் அதிகமான சிறுவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நமது ஷாலோம் சேரிட்டி மிஷன் மூலமாக சுமார் 2000க்கும் அதிகமான ஆதிவாசி மாணவர்கள் நம் ஊழியத்தின் சார்பில் தாங்கப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் நல்ல உயர்கல்வி பெற்று தங்கள் சொந்த ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். ஷாலோம் சேரிட்டி மிஷன் மூலமாக 250 இடங்களில் ஹேண்ட் பம்ப் ப்ராஜெக்ட் மூலம் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஷாலோம் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 5000க்கும் அதிகமான பீல் மக்கள் பயன் பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஷாலோம் சுதேச ஊழியர்களின் குடும்ப முகாம் பரூச் நகரில் நடத்தப்படுகிறது. இதில் தேவ ஊழியர்களான டாக்டர் பால் தினகரன், சகோதரர் மோகன் சி லாசரஸ், ஃபாதர் பெர்க்மான்ஸ், ரெவரண்ட் டி மோகன், பாஸ்டர் டேவிட் பிரகாசம், பாஸ்டர் ரத்தினம் பால், சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன், பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் ஆகியோர் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். வந்திருந்த அனைவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தங்கள் பீல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்தோடு சென்றார்கள். திறக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். मैं देखता हूँ स्वर्ग खोलવામાં आया. அக்கினி இறங்கி வருகிறது. अग्नि उतरी आवे. தேவனுடைய சிங்காசனத்தில் அக்கினி இறங்கி வருகிறது. परमेश्वर के सिंहासन पर अग्नि. ஒவ்வொரு வருடமும் 3 மாநிலங்களில் இருந்து விசுவாசிகள் ஒன்று கூடி தேவநாமம் மகிமைப்பட தேவனை ஆராதிக்கிறார்கள். आया हूँ मैं यहाँ, मैं
மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் தேவன் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இந்த இடத்திலே இறங்கி வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர் நம்மை நிரப்புகிற தேவன். அவர் நம்மை நிரப்புவார். பாருங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவன். மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்திலே எல்லாம் உண்டு. வானம் பூமி எல்லாம், அனைத்து பொருட்களும், அனைத்து காரியங்களும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தமானது. அவருக்கு தான் எல்லாவற்றைக்கும் அதிகாரம் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே. நம்முடைய ஆண்டவர் அவர் பெரிய ஐஸ்வர்யவான். ஆகையினால நம்முடைய காரியத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையினாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையினாலும் சரி, எந்தவித காரியத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கை பாதையில, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவுகள் ஏற்பட்டாலும் கூட நாம் வேற எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய தேவன் தம்முடைய மகிமையிலே எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிற தேவன். அவரிடத்திலே நாம் சென்றோமானால் எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராய் அவர் வந்து இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எப்போது நம்மை நிரப்புவார், எப்படி நிரப்புவார் என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 81வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் நானே. அவர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணார். இன்னைக்கு எகிப்து என்று சொல்லும் பொழுது அடிமை, எகிப்து என்று சொல்லும் பொழுது கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் அனுபவிச்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் 430 வருஷம் அந்த எகிப்திலே இருந்தாங்க. அந்த நாட்களிலே அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அந்த எகிப்து என்று சொல்லும் பொழுது அது அடிமைத்தனத்தை குறிக்கிற ஒரு சொல். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை விடுவித்து கொண்டு வந்தேனே. இந்த உன்னை விடுவித்த கர்த்தர் நானே. நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் வாயை விரிவாக தர, நான் அதை நிரப்புவேன். அவர் விடுவித்தது மட்டுமல்ல, அவர் நம்மை நிரப்பும்படியாக விரும்புகிறார். நான் உன்னை விடுவித்து கொண்டு வந்தேனே, நீ அப்படியே சந்தோஷமாக என்னை ஆண்டவர் விடுவிச்சிட்டாருன்னு சொல்லி நீ அப்படியே உட்கார்வதற்கல்ல, உன்னை அவர் நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை புறப்பட பண்ணினேனே, உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நம்மையும் கூட ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். நாமும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான். அப்படி எப்படி சொல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? எகிப்து என்று சொல்லும் பொழுது அடிமைத்தனம், பிசாசினுடைய
கரத்தில் அடிமைகளாக அவன் நம்மை முடக்கி வைத்திருந்தானே, பாவத்திலே நம்மை அடிமைகளாக்கி முடக்கி வைத்திருந்தானே. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் நம்மை விடுவித்தவர் இயேசு சுவாமி. அவர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, நான் தானே உங்களை விடுவிச்சேன், நீ என்ன செய்யணும்? உன் வாயை விரிவாய் திறக்கணும், நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாயை விரிவாக திறக்கணும் என்று சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன? அப்படியே வாயை என்று திறந்து கொண்டிருந்தால் உள்ளே யாராவது வந்து ஸ்வீட் போடுவாங்கன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. வாயை விரிவாய் திற என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாம வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கணும், வாயை திறந்து ஜெபிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை. அவரை பாட்டினாலே நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். யோபு 8:21 பார்த்தீங்கன்னு சொன்னா, உன் வாயை மகிழ்ச்சியினாலும் உன் உதடு கம்பீரத்தாலும் நிரப்புவார். பாருங்க, உன்னுடைய வாயை மகிழ்ச்சியினால நிரப்புவாராம், உன் உதடுகளை கம்பீரத்தால நிரப்புவாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, உன்னுடைய வாயை நீ திறந்தின்னு சொன்னா உன்னை ஆண்டவர் மகிழ்ச்சியினாலும் கம்பீரத்தாலும் அவர் உன்னை நிரப்புவார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சந்தோஷம் தேவை இல்லவா? நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஐயோ என்னன்னு கேட்கும் யாரும் ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுல நம்ம இருக்கக்கூடாது. நம்மை பார்க்குறவங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்களே, இந்த சந்தோஷம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி மற்றவங்க நம்மை பார்த்து கேட்கணும். அந்த அளவுக்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய வாய் மகிழ்ச்சியினாலும் நம்முடைய உதடுகள் கம்பீரத்தாலும் ஆண்டவர் நிரப்புவேன்னு சொல்றார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் வாயை விரிவாக திறக்கணும். இன்னைக்கு நம்ம மற்றவங்களிடத்துல அதிகமாய் பேசுகிறத விட ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிக்கவும் துதிக்கவும் நம்ம பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த சந்தோஷத்தை, ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த மகிழ்ச்சியை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 நாளாகமும் 5வது அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்கள், இந்த வசனத்துல சபையார் எல்லாரும் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்களாம். அந்த நாட்கள்ல தாவீது, சாலமோன் அவங்க அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் பொழுது எல்லா எருசலேம் மக்களும் ஒன்று கூடி ஆண்டவரை அவ்வளவா இந்த ஆலயத்துல துதித்து பாடினார்களாம். ஒருமிக்க பாடினாங்க, ஒருமிக்க பூரிகைகளை ஊதினாங்க. அவங்க எப்படி பாடினாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரித்தாங்களாம். இன்னைக்கு நாமும் கூட எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி துதிக்கிறவர்களாக, ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம் பாருங்க. அப்படி அவர்கள் ஸ்தோத்தரிக்கையிலே கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேகத்தினால ஆலயம் நிரப்பப்பட்டுதான். அடுத்தபடியாக கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இது எதை குறிக்கிறது பாருங்க? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அவருடைய மகிமை, அவருடைய மேகம், அந்த க்ளோரி, ஷெக்கைனா க்ளோரி, அது அந்த ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
எல்லாரும் துதிக்கும் போது தான் அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி அது நிரப்பிற்று. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைவாக்குவேன், நான் உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவேன் சொல்றார், உன்னை நிரப்புவேன் சொல்றார். முதலாவது நம்முடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வேண்டுமல்லவா? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆலயம், அந்த இருதயமாகிய அந்த ஆலயம் நிரப்பப்பட வேண்டும். அன்றைக்கு மேகம் இறங்கி ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கு நாம் துதிக்கும் போது, நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய உள்ளம், அதுதான் தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயம் மகிமையினால நிரம்பும். இந்த ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நிரப்பப்படும். நம்ம ஆண்டவர் நிரப்புவார், உன்னை மகிமையினால நிரப்புவார். ஆண்டவர், இது நம்ம தான் அவருடைய ஆலயம். அதனால நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமை மேகம் நம்ம மீது இறங்கும். அப்ப நம்முடைய ஆத்துமா, சரீரம் எல்லாமே மகிமையினால நிரப்பப்படும். பிரியமானவர்களே, துதிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சாட்டர்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னு சொன்னால், மத்தியானத்துக்கு மேலே லீவ் விட்டுருவாங்க ஸ்கூலில். உடனே நானும் எங்கள் தங்கச்சி, எங்கள் தம்பி, நாங்கள் 3 பேரும் சீக்கிரமாக பிறந்தவங்க. நாங்கள் 3 பேரும், முதல் 3 பேர். அப்போ நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், இன்னைக்கு சாட்டர்டே, மத்தியானம் என்ன செய்யணும்? மத்தியானம் சாப்பிட்டது முடித்ததுக்கப்புறம் உட்காந்து பாட்டு பாடணும். இதுதான் எங்களுடைய வாஞ்சையாக இருந்தது. முக்கியமாக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பாடுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் எவ்வளோ பாட்டு பாடுவோம் தெரியுமா? கன்வென்ஷன் கீதத்தில் இருக்கிற எல்லா பாட்டையும், தெரிஞ்ச எல்லா பாட்டையும், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரை எத்தனை பாட்டு இருக்கோ, அதில் எத்தனை பாட்டு எங்களுக்கு தெரியுமோ எல்லாவற்றையும் பாடி முடிச்சிருவோம். இதுதான் எங்கள் வீட்டில் எல்லா சாட்டர்டேயும் நடக்கும். பாருங்கள், எங்கள் வீடு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கு. எங்கள் தம்பி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிப்பான். ஆக உட்காந்து நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அந்த பாடல்லாம் பாடும் பொழுது. எங்கள் வீடே ஒரு மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கள் பிள்ளைகள் இவ்வளவு அழகாக பாடி எங்கள் வீட்டில் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை சிறு பிராயத்திலிருந்தே கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கிருபையை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவருடைய மகிமை இறங்கும். முதலாவது நமக்குள்ள இறங்கும். அடுத்தபடியாக நம்முடைய வீடு முழுவதும் அந்த பிரசன்னம் இறங்கும். நாம் சொல்லுகிற ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த லாஸ்ட் மந்தில் நாங்கள் இந்த மந்தில் நாங்கள் ஒரு ஆல் நைட் ப்ரேயர் எங்களுடைய லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வச்சுருந்தோம். அந்த ஆல் நைட் ப்ரேயர் கரெக்டாக ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணி 5:30 மணி வரைக்கும் அது அப்படியே நடக்கும். இதில் கிட்டத்தட்ட 1.5 hours முதல்ல ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஆராதிப்போம். இந்த 1 மணி நேரம் நல்லா உற்சாகமாக எல்லாரும் கைகளை தட்டி பாடல்களை பாடி ஆராதிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரம் கூட நாங்கள் ஆராதிக்க ஆரம்பிப்போம். அப்படியே ஆவியானவர் இறங்குவார். நான் கூட நினைப்பேன், எப்படி இந்த ஹோல் நைட்டு நான் நடத்தணுமே, என்னால் முடியாதப்பா, ஆவியானவர் நீங்கள் இறங்கி உம்முடைய பிரசன்னம் வந்துட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை போல் எனக்கு வேற எதுவுமே அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் இறங்குனீங்கன்னா தான் இந்த ஆல் நைட் ப்ரேயரை நடத்த முடியும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி ஆராதனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் நிரப்பப்பட்டுருவாங்க. பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான விதமாக எங்கள் ஆட்கள் எல்லாரும், எங்களுடைய ஊழியக்காரிகள் இவ்வளவு அழகாக நிரப்பப்படுவாங்க.
நமக்கே சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே அதை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கிட்டுன்னு சொல்லி கண்ணால நாங்க கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் நிரம்புவாங்க. நிரம்பினா எல்லாம் அப்படியே தங்களை மறந்து நிரம்புவாங்க. அந்த அளவுக்கு ஆவியில நிரம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஆல் நைட் ப்ரேயர் முடிக்கவே முடியாது. ஒரு நாளுமே ஆல் நைட் ப்ரேயர் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் நினச்சதே கிடையாது. ஐயோ இன்னும் இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குதே, நம்ம பண்ணலையே, என்ன பண்ணலாம். அப்புறம் லாஸ்ட்டில் சரி 6 o'clock ஆக போகுது, ரைட்டு, அப்போ கொஞ்சம் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் பாயிண்ட்ஸுகளை கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படி நாங்கள் பண்ணுவோம். தேவனுடைய பிரசன்னம் அந்த இரவில் முழுவதும் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் அப்படியே ஃபீல் பண்ணி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். தேவன் பெரிய காரியங்களை எங்கள் மக்கள் மத்தியிலே செய்து கொண்டு வருகிறார். இதன் காரணமாக அப்படியே எல்லா இடங்களிலும் கிராமங்களிலே ஆலய ஊழியங்கள் வளர்ந்து ஊழியர்கள் எழும்பி ஒவ்வொரு இடங்கள் ஊழியம் விரிவடைந்து செல்லும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க வாயை விரிவாய் தரங்க. ஆண்டவர் அதை நிரப்புகிற தேவன். அவர் நம்முடைய வாயை நன்மையினால திருப்தியாக்குகிற தேவன். அவர் நம்மை நிரப்புவார். வாயை விரிவாய் தரங்க, நான் அதை நிரப்புவேன். இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை நிரப்புவார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாரே, வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போது, அதை வாசித்து அதை அப்படியே கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை நிரப்புவார். இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்கள ஆண்டவர் அதிகமாய் நிரப்புனதை நம்ம வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். இயேசு சுவாமி கானா ஊர் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவங்க தாயாரையும் அழைச்சிருந்தாங்க, சீஷர்களையும் அழைச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்டது. உடனே மரியாளிடத்துல வந்து அதை சொல்றாங்க. அப்போ மரியாளுக்கு அதை தெரிஞ்ச உடனே அவங்க இயேசு சுவாமிகிட்ட போய் கேட்குறாங்க. அப்பொழுது அவங்க சொல்றாங்க, இயேசு சுவாமி சொல்றது என்னன்னு சொன்னா, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, சரி அவருடைய வேலையில் அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் தம்முடைய வேலையில நமக்கு நிச்சயமாய் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். அதுவரைக்கும் நம்ம அமைதியாக ஆண்டவரிடத்துல காத்திருக்க வேண்டும். அப்பொழுது திருப்பி அவங்க கிட்ட வந்து அந்த வேலைக்காரர்கள்லாம் கேட்க வர்றாங்க, என்ன செய்யலான்னு சொல்லி. அப்போ மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரரை நோக்கி அந்த அம்மா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செஞ்சிட்டோமா, நம்முடைய வீட்டில் எல்லாமே நிரப்பப்பட்டுரும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நிரப்பப்பட்டுரும். குறைவுகள் எல்லாம் நிரப்பப்பட்டு போயிடும். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரர்கள் இயேசுவினிடத்துல போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த காலியா இருக்கிற கற்சாடிகளில் எல்லாம் தண்ணீர்களை நிரப்புங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீங்க நிரப்புங்க, தண்ணியை நிரப்புங்க. முதல்ல அது ஏன் காலியா இருக்கு, அதை நிரப்புங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்முடைய பாத்திரம் நிரப்பப்படணும். பிரியமானவர்களே, நம்ம நிரம்பணும். நம்ம ஆவியில நிரம்பணும்னு சொன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற காலியான பாத்திரம் எல்லாம் நிரம்பிடும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முதல்ல அந்த காலியான இருக்கிற அந்த பாத்திரத்தை எல்லாம், அந்த கற்சாடிகளை எல்லாம் நிரப்புங்கள்னு சொன்னார். தண்ணீரினால நிரப்புங்கள்னு ஆண்டவர் சொன்னார். உடனே
அந்த வேலைக்காரர்கள் அதை என்ன பண்ணாங்களாம்? நீங்க 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆண்டவர் சொன்னாரு நிரப்புங்கள். இவங்க எப்படி நிரப்பியிருக்காங்க? நிரம்பி வழிகிற மாதிரி நிரப்பிட்டாங்க. பாருங்க, நிரப்பப்படுறது அது நம்ம தான் நிரம்பணும். நம்மளை தான் ஆண்டவர் நிரப்ப சொல்றாரு. ஆவியில நிரம்பணும்னா நம்ம தான் நிரம்பணும். யாராவது இன்னும் உங்களுக்கு தினமும் நான் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி யாரும் ஊற்ற மாட்டாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் நிரம்பணும். நிரப்பும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி அற்புதங்களை செய்வார். இவங்க நிரப்புனாங்க பாருங்க, நிறைய நிரப்பினார்கள். 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அதுல அழகா எழுதி இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நாங்க நிரப்பிட்டோம். உடனே ஜீசஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்துல போய் கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த மொண்டு அந்த தண்ணி அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க பந்தி விசாரிப்புக்காரன், அந்த இன்சார்ஜ் யார் இருக்காங்க அந்த சமையலுக்கு, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த வேலைக்காரர்கள் யாருமே எந்த பேச்சும் பேசல. முதல்லையும் கூட அவங்க எந்த பேச்சும் பேசல. முதல்லையும் கூட தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்லும்போது, ஆண்டவரே திராட்சரசம் குறைவுபட்டிருக்கே, நீங்க தண்ணியை நிரப்ப சொல்றீங்களேன்னு யாருமே கேட்கல. அதேபடி இந்த நேரத்துல அதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்துல கொண்டு செல்லுங்கள்னு சொல்லும் போதும் கூட இந்த வேலைக்காரர்கள் ஒரு கேள்வி கேட்கல, எந்த கொஸ்டினும் எழுப்பல. ஆண்டவரே அது தண்ணி தானே, அதை எப்படி நாங்க பந்தி விசாரிப்பு காரனிடத்துல எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் கூட கொஸ்டின் எழுப்பவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அதையே தான் செய்யணும், அதை செஞ்சா போதும் அற்புதம் உண்டாகும் சொல்லி அவங்க உள்ளத்துல கூட ஒரு விசுவாசம் இருந்திருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உடனே அவங்க அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொண்டு போய் காட்டுறாங்க. அவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க, குடிச்சு பாருங்கன்னா பார்த்தா அது திராட்சை ரசமாக அது மாற்றப்பட்டு இருந்தது. அதுவும் ரொம்ப டேஸ்டியா மாற்றப்பட்டிருந்தது. அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. இது எப்படி ஆனது? இது எப்படி நடந்தது? இந்த அற்புதம் எல்லா வீட்லையும் முதல்ல ருசி குறைஞ்சதை முதல்ல என்ன கொடுப்பாங்கன்னா ருசியானதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல குறைஞ்ச உடனே ஏதாவது தண்ணி ஊத்தி ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனா இந்த கல்யாண வீட்டில் இது எப்படி கடைசி நேரத்துல இவ்வளவு டேஸ்டியான ஒரு திராட்சரசம் எப்படி கிடைத்தது? கல்யாண வீட்டில் எல்லாரும் பிரமித்து போனாங்க. அங்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதற்கு ஒரே காரணம், அந்த அம்மாவிலிருந்து எல்லாருமே கீழ்ப்படிஞ்சாங்க. மரியாள் கூட அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. பாருங்க, அவர் சொன்னார் என்னுடைய வேலை வரவில்லை. அவங்க ஒரு வார்த்தை கூட அதுக்கு பதில் பேசலை. அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம், என் மகனே நான் உன்கிட்ட இவ்வளவு சந்தோஷமா சொன்னேனே, நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு பதில் சொன்ன அப்படின்னு கூட அவர் கேட்டிருக்கிறதுக்கு அவங்களுக்கு முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க கேட்கலையே. ஏன் கேட்கல? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மரியாள்ல இருந்து அந்த கீழ்ப்படிதல் பாருங்க, அவங்க தொடங்கிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. உடனே அவங்களும் வேலைக்காரர்களும் போய் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வீட்டில் எல்லா குறைவுகளை நிறைவாக்கி எல்லாரும் சந்தோஷமாக திருப்தியாக வீட்டுக்கு அவங்க செல்லும்படியாக ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அல்லவா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அவர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னு இதுல தான் கீழ்ப்படியும் போது நிரப்புவார் என்பதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்புகிற தேவன். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள்.
அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு காரியம், தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த சாரிபாத் விதவையினுடைய காரியம். அந்த தேசத்துல அதிகமான பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ போ, அந்த ஆற்றங்கரையில போய் நீ உட்கார்ந்து நீ ஜீவனை பிழைச்சிக்கன்னு சொன்னார். அப்போ உனக்கு தினமும் காலையில காகம் வரும், உனக்கு அப்பம் கொடுக்கிறதுக்கு வரும், இறைச்சியை கொடுக்கிறதுக்கு வரும். அந்த ஆற்று தண்ணீரை நீ குடித்து கொண்டு அந்த இடத்திலே இருக்கலாம்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ எலியா அதன்படி அவர் செய்தார். கேரி ஆற்றங்கரையில் அதற்கு பின்பதாக அந்த ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது எலியா ஆண்டவரிடத்துல முறையிட்டு இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ எழுந்து சாரிபாத் என்னும் இடத்துக்கு நீ போ, அங்கு நான் கட்டளை இடுவேன் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பி விடுகிறார். அந்த எலியா சாரிபாத்துக்கு நேராக அவர் புறப்பட்டு போகிறார். அங்கே எதிர்கொண்டு வர்றாங்க ஒரு அம்மா, சாரிபாத் விதவை என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த சாரிபாத் விதவை அம்மா அவங்க விறகு பொறுக்கிறாங்க. இவர் அந்த ஒல்லிமுக வாசல்ல அவர் போயிருக்கிறாரு. அங்க அந்த அம்மா இருந்து விறகு பிறக்கிறாங்க, 2 விறகு. உடனே எலியா அவங்களிடத்துல பேசும் பொழுது அவங்களுக்கு தெரிய வருது. பாருங்க, அவர் சொல்றார், முதல்ல எனக்கு தண்ணி கொண்டு வா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு. அவருக்கு தாகம், எனக்கு தண்ணி வேணும். சரின்னு சொல்லி அவங்க தண்ணி கொண்டு வர்றதுக்கு புறப்படும் போது தான் அவர் சொல்றாரு, நீ வரும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு அப்பமும் செய்து கொண்டு வான்னு சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா வாயை திறந்து சொல்றாங்க, சுவாமி எலியா, பாருங்க, எங்க வீட்டில் மாவு கொஞ்சம் தான் இருக்கு, எங்க வீட்டில் ஆயிலும் கொஞ்சம் தான் இருக்கு, எண்ணெயும் கொஞ்சம் தான் இருக்கு, என்ன பண்றது? 2 ரொட்டி நாங்க செய்ய முடியும், 2 அப்பத்தை நாங்க செய்ய முடியும். ஒன்று நான் சாப்பிடணும், ஒன்று என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கணும். அதற்கு பிறகு நாங்க மறிக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 2 அப்பத்தை செஞ்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு நாங்க சாகணும்னு சொல்லுகிறாரு. ஆனா எலியா சொல்றாரு, முதலாவது ஒரு அப்பத்தை செய்து அதை எனக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த அம்மா உள்ளத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நானே ஒரு விதவை, ஐயோ என்னுடைய வீட்டில் ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் மாவுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஊழியக்காரர் ஏன் என்னைய கஷ்டப்படுத்துறாரு? அவர் ஏன் முதலாவது செஞ்சு எனக்கு கொண்டு வான்னு சொல்றாரு? வேற எதுவுமே சொல்லாம இப்படி டைரக்டா சொல்றாரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு எந்த கோபமும் வரவே இல்லை. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நார்மலா சிந்தித்து பார்த்தா இப்படி கேட்கும்போது யாருக்குனாலும் கோபம் வரும். ஆனால் அந்த அம்மாவுக்கு கோபமே வரல. நான் யோசித்து பார்த்தேன். நான் யோசித்தேன், எனக்கு தெரிய வந்தது என்னன்னு சொன்னா, இந்த அம்மா ஒரு நல்ல சுபாவமாக இருந்ததுனால தான் ஆண்டவர் அந்த அம்மாவை தெரிந்தெடுத்து அனுப்பிட்டார் போல. அதனால தான் இவர் இப்படி கேட்பாரு, அந்த அம்மா கோபமே படாமல் சரின்னு கொண்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அம்மாவாக இருந்திருக்காங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுபாவம் இப்படிப்பட்ட ஒரு சுபாவமாக இருக்கணும். பாருங்க, அவங்க கேட்குறாங்க. அவர் சொன்ன உடனே அந்த அம்மா உடனே சரின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் அவசரமாக அவங்க முதலாவது ஒரு அப்பத்தை சுட்டு அதை எடுத்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதில் நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லும்போது சொல்லுவோம், அவங்க மகன் உடனே கேட்குற மாதிரியும், அம்மா அதை எனக்கு கொடுங்க. அப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, இல்லைப்பா, அது கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முதலாவது கொடுக்கணும், அப்புறம் நான் உனக்கு செஞ்சு தர்றேன்னு அந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த மகன் சரிமான்னு சொல்லி அவனும் கூட அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு அவன் ஓகேன்னு சொல்லிட்டு தன்னை அவன் அப்படியே அமைதியாக அவன் உட்கார்ந்துக்கிட்டான். இப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். பாருங்க, உண்மைதான். அவன் முதலாவது செஞ்சாங்க, அதை எடுத்து அப்படியே ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுத்து கொண்டு கொடுக்க வர்றாங்க.
அப்போ அந்த எலியா அந்த அப்பத்தை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த அம்மாவை அவர் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அந்த கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, நிரம்பி வழியுது. இந்த அம்மா வீட்டுக்கு திரும்பி போயிருக்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, சரி கொஞ்சம் மாவு இருக்கு, அதை எடுத்து ஏதாவது மகனுக்கு செய்யலான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்க எலியாவினுடைய வார்த்தையின்படியே அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, அவங்க போய் அந்த பாத்திரத்தை திறக்கும் பொழுது அங்க மாவு குறையவே இல்லை, அப்படியே நிறைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா எண்ணெயும் அப்படியே நிறைஞ்சு நிற்குது. ஒன்று இல்லாத இடத்துல எப்படி ஒரு அற்புதம்! எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த அம்மா எலியாவுடைய சொற்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, எலியாவின் சொற்படி அவங்க அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. எலியாவுடைய சொற்படி செய்ததுனால அந்த வீட்டில் நிரப்பப்பட்டாங்க. எல்லாமே அற்புதமாயிருச்சு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், என் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துருச்சு. மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ரொட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டிலையும் நிரம்பி, அந்த எத்தனை வருடங்கள் பஞ்சம் இருந்ததோ அத்தனை வருடங்கள் அந்த வீட்டில் எதுவுமே குறைந்து போகவே இல்லை. அவங்க செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க, பிள்ளையெல்லாம் சாப்பிடுது, மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஓடி போய் எலியாவை வீட்டுக்கு கூட்டு வராங்க. எங்க வீட்டிலே இருந்துருங்க ஐயா, நீங்க இருந்த ஆசீர்வாதம். அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எல்லா அந்த பஞ்சத்தின் நாட்கள் முழுவதிலும் அவருக்கு கொடுக்குறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல எந்த இடத்துல பஞ்சங்கள் இருந்தாலும் சரி, குறைவுகள் இருந்தாலும் சரி, நம்முடைய வீடு நிரப்பப்படும். எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வீட்டை நிரப்புவார் நிரப்புவார். ஹல்லேலூயா. எங்க மேந்திக்கடான்னு சொல்லி ஒரு இடம் எங்க மத்திய பிரதேசத்துல, அங்கே ஒரு அம்மா, இதே மாதிரி தான் ஒரு அம்மா, வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க என்னைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஊரில் போய் நாங்கள் மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு திரும்பும்போது அந்த அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு தான் போகணும். நான் சொன்னேன், இப்படி வீடு வீடாக எப்படி போக, நேரம் ஆயிடுச்சுதுன்னு சொன்னேன். இல்லை 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 இல்லை, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி என்னைய கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, நானும் ரொம்ப ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போனேன். வீட்டை போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடை தான், கொஞ்சம் குடிசையான வீடு தான். ஆனால் அந்த வீடுக்குள்ள முழுவதும் நிரம்பி இருக்குது, தானியங்கள் நிரம்பி இருக்குது. மக்காச்சோளம் இருக்குது, நெல் கிடக்குது, கோதுமை இருக்குது, பருப்பு இருக்குது, ஐயோ எள்ளு இருக்குது, அப்புறம் கொண்டக்கடலை இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த நிலக்கடலை இருக்குது. எல்லாத்தையும் காட்டுறாங்க, துவரம் பருப்பு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்படி குடிசை குடிசையா இருக்குது வீடு. அது உள்ள அவ்வளோ நிரம்பி வச்சிருக்கு. இது அது இது அதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நான் சொன்னேன், இவ்வளவு எங்கிருந்து கிடைச்சது? அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டில் ஆசீர்வாதம் வந்தது. எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது? அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எத்தனை வருடங்கள் எங்களுடைய நிலம் அப்படியே சாபத்துக்குள்ளாயிட்டு அதில் எந்த விளைச்சலுமே வராது. அதனால நாங்கள் போபாலில் போய் கூலி வேலை செய்வதற்கு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம். நாங்கள் அங்கே போபாலில் போய் கூலி வேலை செய்து ரோட்டில் படுத்து தூங்கின ஆட்கள். ஒரு தீபாவளி வந்திருக்கும் பொழுது சரி நம்ம ஊரை போய் பார்க்கலாமேன்னு சொல்லி நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். வந்த இடத்துல ஷாலம் உடைய கூட்டம், இயேசுவின் கூட்டம் பக்கத்தில் ஒரு வீட்டில் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் கேட்டோம், அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொன்னாங்க, வீட்டில் கூட்டம் நடக்குது. அது யாருடைய கூட்டம்? அது இயேசுவினுடைய கூட்டம். அங்கே என்ன பண்ணுவாங்க? அவங்க சொன்னாங்களாம், அங்கே ஜெபித்தாங்கன்னா அற்புதங்கள் நடக்கும், சாபங்கள்லாம் போயிடும், பிசாசெல்லாம் ஓடிடுவான்னு சொன்னாங்க. உடனே நாங்களும் அந்த வீட்டுக்கு போனோம். அங்கே வீட்டில் போய் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டோம். அந்த ஆராதனையில் வந்திருந்தவங்க அங்கே மெசேஜ் கொடுக்குறாங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு எல்லாம் நிரப்பப்படும்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா
ஒரு உள்ளத்துல விசுவாசம் வந்தது. சரி, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் உங்களுக்கு நிரப்பிடுவேன்னு சொல்றாரு, ஆண்டவரிடத்துல வா உனக்கு நிரப்பப்படும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்குள்ள ஒரு பயங்கரமான விசுவாசம் வந்தது பாருங்க. அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க எல்லார்ட்டையும், இனிமே நம்ம தீபாவளி முடிஞ்ச உடனே போபாலுக்கெல்லாம் யாரும் போகக்கூடாது, கூலி வேலைலாம் செய்யறதுக்கு யாரும் போக வேண்டாம், நம்ம இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய வார்த்தையில அற்புதங்கள் உண்டு, நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீட்டிலேயே இருக்கலாம், இந்த வருஷத்துல மழை பெய்யும் போது நம்ம விதைக்கணும் நம்முடைய லேண்டில் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்றாங்க. எல்லாருக்கும் பாதி பேருக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே, இத்தனை வருஷமா இந்த லேண்டில் ஒண்ணுமே விளையாதே. அப்புறம் அந்த அம்மா ரொம்ப சொன்ன உடனே அவங்க வீட்டில் எல்லாரும் சரி அப்போ இந்த வருஷம் இருந்து பார்ப்போம். அவங்க வீட்டில் இருந்தாங்க, இருந்து மழை பெஞ்சுது. அதுக்கு முந்தி அவங்க நல்லா ஜபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்க வீட்டில் எங்க நிலத்தை ஆசீர்வதிங்க. அப்புறம் அந்த மழை பெஞ்சுது பாருங்க, விதைச்சாங்க, எவ்வளவு ஆசீர்வாதம், விளையுது எத்தனையோ மடங்கு, மற்றவங்களுக்கு விளையிறதை விட இவங்களுக்கு டபுளா விளையுதுங்கிறாங்க. இப்படி ஒரு விளைச்சல், இதை வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு நிரம்பி விளைகிறதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதனால அந்த அம்மா அவங்களால இருக்கவே முடியல, எனக்கு சாட்சி சொல்லணும்னு சொல்லி என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எனக்கும் தர்றாங்க. அவங்களுக்கு நான் கேட்டேன், அம்மா இவ்வளோ இதை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது எல்லாத்தையும் விற்று நாங்க வீடு கட்ட போறோம். ஏன்னா வீடு சின்னதா இருக்கு பாருங்க, வீடு கட்ட போறோம் நாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா கட்டி இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இது நிச்சயம், இது நடந்தது உண்மை பாருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் போது அவர் நம்மை நிரப்புவார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் பார்க்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் நிரம்புமா, கொஞ்சமா நிரம்பும் இல்லை, பூரணமா நிரம்பும். ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். அந்த அளவுக்கு ஒரு பிளெஸிங் எப்போ தெரியுமா? உன்னுடைய பொருள்களினால, எல்லா முதற் பலனினால நீ ஆண்டவரை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். கொடுப்பது என்பது ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு அர்த்தம். நம்ம ஆண்டவரை கனம் பண்ணணும்னு நினைக்கிறோமா? அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நாம கொடுக்கணும், எல்லா பலன்களையும் கொடுக்கணும். ஒருவேளை நீங்க வயல் வச்சிருக்கலாம், உங்களுடைய விளைவின் பலனை கொடுக்கிறது அது ஒரு பக்கம், அது முதற் பலனா இருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவர் மாதந்தோறும் நமக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள், பிளஸ்ஸிங், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் இருந்து நம்ம முதற் பலனை எடுத்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதுல முதலாவது எடுத்து ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்க வீட்டுல எல்லாமே பூரணமாய் நிரம்பும். பாருங்க, கொடுக்கும் போது ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்கும் போது அவர் நிரப்புவார். நம்முடைய வேதத்துல ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷிச்சார் அல்லவா? அதுல ஒரு சிறுவன், அவன் கையில 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய மீட்டிங் நடத்தி 3 நாட்கள் ஆயிடுச்சு. மக்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் உங்களுக்கு போஜனம் கொடுக்கணும்னு சீஷர்களை பார்த்து சொல்றார்.
அப்போ அந்த சீஷர்கள் நினைக்கிறாங்க, ஐயோ எப்படி கொடுக்க முடியும், இதை போய் காசுக்கு வாங்கவும் முடியாதே, அவ்வளவு காசு நம்மகிட்ட இல்லையே போதுமான அளவு, எப்படி இவ்வளவுக்கு ஆகாரத்தை கண்டுபிடிப்பதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரே. உள்ள போய் எல்லாரும் தேடுறாங்க, ஏதாவது கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி அப்படியே தேடும் பொழுது அங்க ஒரு குட்டி பையன் இருக்கிறான், ஒரு சிறுவன் இருக்கிறான். இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான்ட்டு சொல்றாங்க, ஒரு சிறுவன். அந்த சிறு பையன் கையில 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அந்த சிறு பையன் எப்படி இருந்தான் பாருங்க. அவன் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பிரமிச்சு போய் அப்படியே இருந்திருக்கான். அவங்க அம்மா அவனுக்காக சாப்பிட்றதுக்கு 5 அப்பம் 2 மீன் செஞ்சு கொடுத்து விட்டாங்க. ஆனால் அந்த தம்பி, இந்த குட்டி பையன் அதை சாப்பிடவே இல்லை. அவன் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கேட்டு இருக்கான். அவன் அந்த வார்த்தையை கேட்டதில் அவனுக்கு பசியே எடுக்கலை. அவன் சாப்பாட்டையும் மறந்துட்டான், அப்படியே வச்சிட்டு இருந்திருக்கான். அப்போ இப்போ போய் சீஷர்கள் கேட்குறாங்க, ஏதாவது இருக்கான்னு கேட்ட உடனே அந்த தம்பி கேட்குறான், என்ன வேணும். ஆண்டவர் கேட்குறாரு, ஏதாவது சாப்பிடுகிறதுக்கு இருக்கதான்னு கேட்ட உடனே ஆமாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வருது, தாய் அவனுக்கு கொடுத்து விட்டது. உடனே அவன் அதை எடுத்து இயேசுவுக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து அவனை அந்த சீஷருடைய கரத்தில் அவன் கொடுக்கிறான். அந்த சிறு பையன் பாருங்க, அவனுடைய உள்ளத்துல அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கும் தெரியுமா, என் ஆண்டவர் கேட்கிறார், முதலாவது நான் அவருக்கு கொடுத்துறேன்னு சொல்லி. இல்லை மற்ற பிள்ளைங்கள்னா என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ 3 நாள் ஆயிடுச்சு நானே ஒன்றும் சாப்பிடல, இப்போதான் எனக்கே டைம் கிடைக்குது, இந்த சாப்பிடணும், முதலாவது நான் சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அப்படி இல்லை. இயேசு கேட்கிறாரா, அப்போ நான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாய் உற்சாகமாய் அந்த 5 அப்பம் 2 மீனை சீஷருடைய கரத்தில் கொடுக்குறாங்க. உடனே அவங்க அதை எடுத்துட்டு ஓடுறாங்க, ஏசப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஏசப்பா பாருங்க, இங்கே எங்களிடத்துல 5 அப்பம் 2 மீன், இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் கிடைச்சது. உடனே ஆண்டவர் அதை 2 கையில் எடுத்து அவர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபித்து அதை ஆசீர்வதித்தார். கீழே வச்சங்கினா அப்படியே அது பெருகிற்று. அந்த 5 அப்பங்கிறது அப்படியே நிறைய அப்பங்களாக மாறி, அதே மாதிரி மீன்கள்லாம் அதிகமாக மாறி பயங்கரமான ஒரு அற்புதத்தை எல்லாரும் காண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் வரிசையில் உட்கார வைங்க, கொடுங்கள். எல்லாரையும் வரிசையில் உட்கார வச்சு அப்பத்தையும் மீனையும் எடுத்துக்கொண்டு கொடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க. நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்குது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நீங்கள் எதையும் கொடுங்க, நேரத்தை கொடுங்க, உங்களுடைய காணிக்கையை கொடுங்க, உங்களுடைய டேலண்ட்டை கொடுங்க, எதையாவது ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்பி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாமா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். கொடுங்கள் என்று சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கொடுப்போம் ஆண்டவருக்காக. கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம இப்படி தான் காணிக்கை கொண்டு போடுவோம், கையில் அப்படியே மூடி காணிக்கையை போடுவோம். இந்த அளவு தான் நம்ம கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உனக்கு திருப்பி தரும் பொழுது அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்க மடியில போடுவாராம். நம்ம கொடுக்கிறது ஒரு கையளவு தான், ஆனா அவர் நமக்கு திரும்பி தர்றது இருக்குதுல்ல, அது ஒரு மடி அளவுக்கு தராராம். இவ்வளவு பாருங்க, அதை அப்படியே பிடிக்க முடியாது நம்மளால. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு நிரம்பி வழியும் அல்லவா, நமக்கு அதை பிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அவர் திருப்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு. பாத்திரத்தில் மாவு நம்ம போட்டோன்னு சொன்னால், இந்த இடங்களில் போவாங்க மிஷினில் மாவு அரைக்கிறதுக்கு. அப்போ அந்த பேஸ்கெட்டில் கொண்டுட்டு போய் அந்த மாவு அதில் போடுவாங்களா, கொஞ்சம் இன்னும் நல்லா நிறைக்கணும்னா என்ன செய்வாங்க, அமுக்கி குலுக்கி அதை சரி பண்ணுவாங்க. அப்போ அதிகமான மாவு அதில் நமக்கு போட முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு திரும்பி தருவாராம். அவர் தரும்போது, மகளே இன்னும் கொஞ்சம் அமுக்கி அமுக்கி இன்னும் கொஞ்சம் அப்படியே குலுக்கி உனக்கு அதிகமாக நிறைச்சி நான் தாரேன் அப்படின்னு அவர் தருவாராம். ஆண்டவருக்கு கொடுக்குறவங்க ஒரு நாளும் தரித்திரர் ஆனதே கிடையாது. ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் அந்த ருசியை கண்டுட்டீங்களா, நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை பாருங்க, லூக்கா 5வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் இன்னொரு காரியம். பேதுரு ஜீசஸ் அந்த கடல் கரையில் அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னால நிறைய மக்கள் வர்றாங்க. எல்லாரும் ஆண்டவர் ஏதாவது சொல்லுவார், பேசுவார், அதை கேட்கணும்னு வராங்க. ஜீசஸ் அப்படியே அந்த கெனேசரேத்து அந்த கடலோரத்தில் அப்படியே நடந்து போகும் பொழுது அவர் அந்த படகுகளை பார்க்கிறார். அதில் சீமோனுடைய படகு காலியாக இருந்துச்சு. உடனே அவர் அங்கே போய் அந்த படகுல ஏறுறார். ஏறினோடனே பேதுரு எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. அது அவங்க அந்த வலைகளை எல்லாம் அலசி அதை சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் போய் அந்த சீமோனுடைய படகுல போய் அவர் உட்கார்றார். அப்போ இந்த ஜீசஸ் ஃபிலிம் டீமில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவாங்க. அதில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், சிமோன், உன்னுடைய படகுல நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் போதகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பார். உடனே அந்த பீட்டர் சொல்லுவார், ஆமாம் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நிச்சயமாக என்னுடைய படகுல உட்காருங்கன்னு அவன் சொல்கிறான். அவனுடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார முடியாது. பிரியமானவர்களே, அவன் சொல்கிறான், என்னுடைய படகுல உட்காருங்க ஐயா. அவர் உட்கார்ந்தார். அப்படியே அவர் எழும்பி அவர் உட்கார்ந்து எல்லா மக்களுக்கும் அவர் போதகம் பண்ணினார். அந்த போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆண்டவர் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, சிமோனே, என்ன உனக்கு வலைய எவ்வளவு மீன் பிடிச்சிருக்க, என்ன உண்டு இந்த உன்னுடைய வலை? ஆண்டவருக்கு தெரியும் பேதுருக்கு அந்த நாளில் எந்த மீனுமே கிடைக்கலன்னு சொல்லி. அதனால தான் ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய குறைவுகளையெல்லாம் அறிகிற தேவன். உங்களுடைய இல்லாதவைகளையெல்லாம் அவர் அறிகிற தேவன். அவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்பாமல் விடவே மாட்டார். அவர் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆழத்தில் போய் உன் வலையை போடு, அங்கு உனக்கு மீன்கள் கிடைக்கும். இப்போ பேதுரு அப்படியே ஒரு சந்தேகத்தோடு தான் அப்படியே பார்க்குறான். ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றுமே கிடைக்கலையே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த இடத்துல இதில் எப்படி கிடைக்கும்? அவனுக்குள்ள ரொம்ப டவுட்டு. ஆனாலும் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பாருங்க. ஆகிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன், வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் அந்த இடத்துல போய் வலையை போடுறான். பாருங்க, அங்கே மீன்கள் எல்லாம் அப்படியே சேருது. அவனுக்கே ரொம்ப பிரமிப்பு உண்டாயிற்று. அவனால் அந்த வலையை இழுக்க முடியல. அவன் அப்படியே கத்துறான். யாக்கோப்பை கூப்பிடுறான், யோவானை கூப்பிடுறான், எல்லாம் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கூப்பிட்டு, ஓடி வாங்க எல்லாரும், வலை கிழிகிற அளவுக்கு மீன்கள் வந்து விட்டது, வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. மீன் அவ்வளோ எடுத்து படகுல போடுறாங்க. படகு அப்படியே நிரம்பிருச்சு. பேதுருடைய படகு நிரம்பிருச்சு. அடுத்தாப்புல அடுத்த படகு, யாக்கோபுடைய படகை எடுத்துட்டு வா, அதுலேயும் நிரப்புவோம். அதுலேயும் நிரப்புறாங்க. 2 படகு நிறைஞ்சிருச்சு. இன்னும் வலைக்குள்ள மீன் இருக்கு. என்ன பண்ணுறது? ஐயோ, இவ்வளவு மீன்களா, எங்கே கொண்டு போக, என்ன பண்ணுறது? எல்லாரையும் கூப்பிடு, கடற்கரையில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு மீன் வேணுமா, கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பேதுரு ஆண்டவருக்கு கொடுத்தது என்ன? காலியான படகு. கொஞ்ச நேரம் ஆண்டவர் உட்காரும்படியாகத்தான் கொடுத்தான். ஆனா பாருங்க, ஆண்டவர் அவனுடைய குறைவுகளை நிறைவாக்கினார். 2 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு படகல்ல, 2 மடங்கு கொடுத்தாரு. இன்னும் மலையில இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம ஆண்டவர் பிளஸ் பண்ணா அப்படிதான் பிளஸ் பண்ணுவார். உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நிரம்பி வழியும் போது மற்றவர்களுக்கு அதை கொடு. உன்னுடைய களஞ்சியங்கள், ஆலைகள் எல்லாம் நிரம்பி வழியும். அந்த அப்படிப்பட்ட நிரப்புதல் வரும் பொழுது நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நிரப்புவார். அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். அப்படியாக நாம் மற்றவர்களை நினைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நமக்கு நிரம்பி நிரம்பி வழியத்தக்கதாக நமக்கு அவர் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, 2 மடங்கு. அதாவது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். 2 படகும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். ஆண்டவர் நமக்கு நிரப்பி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கிறோம்? நம்ம ஆண்டவர் கொடுக்கிறோமா? ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், நம்ம என்னையே கொடுத்துருக்கிறோமே, நானே தான் ஊழியம் செய்கிறேனே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவருக்கு நிச்சயம் நம்ம கொடுத்து அவரை கனம் பண்ண வேண்டும். அவரை கனம் பண்ண வேண்டும். அவர் பார்க்கிறார், யார் என்னை கனம் பண்ணுறாங்க, அவங்களை நான் நிரப்பணும் அப்படின்னு ஆண்டவர் அவர் நம்மை நிரப்பும்படியாக அந்த வேளையிலே கூட ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு? திங்க் பண்ணுங்க, யோசிங்க. ஆண்டவருக்கு நாம் அதிகமாய் கொடுக்க வேண்டும். முதலாவது, நாங்கள் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் எப்போவுமே ஒரு டைத் எடுத்து ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஆனால் வர்ற நாட்களில் என்ன ஆச்சுதுன்னு சொன்னால், நான் டைத் எடுத்து ஊழியத்துக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஊழியர்கள் நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு. அடிக்கடி வந்துட்டு என்னைய பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவாங்க. அப்போது ஐயோ, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அவங்களுக்கு இப்படி செலவாயிருச்சு, இதாயிருச்சு, நாங்கள் இங்கே போனோம், எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்கள் பிள்ளைக்கு படிப்புக்கு இதாயிருச்சு அப்படிம்பாங்க. இல்லை, நாங்கள் போனோம், எங்களுக்கு சிக்காயிட்டோம், ஹாஸ்பிட்டலில் இவ்வளவு செலவாயிட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சைக்கிள் உடஞ்சிருச்சு, ரிப்பேர் பண்ண போனோம், இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு கவலையாக இருக்கும். உடனே நான் யோசிப்பேன், சரி பரவாயில்ல உனக்கு அப்படின்னு சொல்லி காணிக்கை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். 200 ரூபா எடுத்து கொடுப்பேன், 500 ரூபா எடுத்து கொடுப்பேன். ஒரு அவங்களுடைய தேவைக்கு தக்க எடுத்து நான் கொடுப்பேன். அப்புறம் 1000 ரூபா எடுத்து கொடுப்பேன். இப்படிலாம் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒன்று பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? சரி, நான் கொடுத்துட்டு திருப்பி ஆஃபீஸில் போய் கேட்பேன். என்ன சொல்லுவேன்? இவங்க நான் கொஞ்சம் பேருக்கு காணிக்க கொடுத்தேன், நீங்கள் இந்த பேருக்கு நான் காணிக்க கொடுத்தேன், எனக்கு நீங்கள் அந்த பணத்தை தர முடியுமான்னு சொல்லி நான் கேட்பேன். அப்போ பெரிய ஆஃபீஸ்லாம் கிடையாது. இப்போ பிஷப் தான், அவங்ககிட்ட தான் நான் போய் கேட்கணும். நான் போய் கேட்பேன், நான் எனக்கு கொஞ்சம் ஊழியருக்கு நான் கொடுத்தேனே இந்த மாதத்தில், எனக்கு தருவீங்களான்னு கேட்பேன். உடனே அவங்க தருவாங்க. ஆனால் ஒரு தடவை 2 தடவை தந்தாங்க. அதுக்கப்புறம் என்னைய பார்த்து ஒரு நாள் நான் கேட்கும்போது சொன்னாங்க, இப்படி நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீ கொடுப்ப, அதுக்காக ஆஃபீஸில் அந்த பணத்தை கேட்கலாமா? அதெல்லாம் ஆஃபீஸில் கேட்கக்கூடாது, இனிமேல் நீ கொடு, ஆனால் உன்னுடைய காசுலேருந்து தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னு சொன்னால், அப்போ எங்களுக்கு ரொம்ப சம்பளம் குறையா தந்தாங்க. எனக்கு மொத்தமே ஒரு 2000 தான் எனக்கு தருவாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ நான் யோசித்தேன், என் உள்ளத்தில் யோசிக்கிறேன், ஐயோ எனக்கே 2000 தருவாங்க, அதில் நான் எப்படி எல்லாத்துக்கும் நான் எடுத்து கொடுக்க முடியும்? நான் டைத்து தான் கொடுத்துட்றேனே, அதுக்கப்புறம் எப்படி நான் கொடுக்க முடியும்னு சொல்லி நான் ரொம்ப என் உள்ளத்தில் அவங்க சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரி, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என் உள்ளத்தில் அப்படி நான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கில் தான் நான் சொல்கிறேன், சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்க அப்படி பார்த்து சொல்கிறாங்க, ஏன் நீ உன் சேலரியிலேருந்து கொடுக்க சொல்கிறேன்னு நினைக்கிறியா? நீ அப்படி கொடுக்க வேண்டாம்,
நீ செகண்ட் டைத் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஒரு டைத் எடு. நீ ஏன் ஒரு டைத்தில் நிற்கிற? ஆண்டவருக்கு நீ கொடுக்கணும்னு நினைச்சினா ரெண்டாவது ஒரு டைத்தை எடு. முதல் டைத்து கர்த்தருக்கு, ரெண்டாவது ஒரு டைத்தை எடுத்து அதை உனக்கு பிடிச்சமானவங்க யார் கேட்குறாங்களோ, ஏழைகள், அவங்களுக்கு நீ கொடு. எனக்கு அது புதுசாக தெரிஞ்சது, ஒரு நாள் நான் கேள்விப்படாதது. உடனே நான் அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ நான் என் உள்ளத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி சொல்கிறாங்களே, எனக்கே சம்பளம் குறையாதானே இருக்குது, நான் எப்படி 2 டைத்து எடுக்க முடியும் இந்த நேரத்தில்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய? எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர் சொன்னார், உனக்கு இருக்கோ இல்லையோ, சொன்னாங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்கல்ல, நீ 2 டைத்தை எடுத்து நீ கொடுன்னு சொன்னாங்கல்ல, அதை நீ முதலாவது செய், அதுக்கு பிறகு நான் உன்னை நிரப்புறேன்னு ஆண்டவர் சொன்னார். பாருங்க, உண்மையிலே அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் 2 டைத்தை எடுத்துருவேன். ஃபர்ஸ்ட்ல என்னுடைய சேலரி வந்த உடனே 2 டைத்தை எடுத்துருவேன். முதலாவது இருக்கிற டைத்து கர்த்தருக்கு காணிக்கையை கொடுக்கணும். ரெண்டாவது இருக்கிற டைத்தை எடுத்து ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும். அப்படி நான் கொடுக்க ஆரம்பித்தேன். எண்ணெயிலிருந்து நான் அப்படி எடுத்து 2 கவர் வச்சு நான் செய்வேன். இது ஆண்டருக்குரிய டைத்து, இது இதுக்குரிய டைத்துன்னு 2 கவர் வச்சு அப்படி நான் கொடுக்க ஆரம்பித்தேன். பாருங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் எல்லாமே நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதுலேருந்து எங்கள் வீட்டில் குறைவே கிடையாது. ஐயோ, இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் நிரம்பி நிரம்பி வழியும். வீட்டில் எந்த இடத்துல போனாலும் நிரம்பி வழியும். எந்த கபோர்டில், நீங்கள் எந்த பீரோவில் போனாலும் நிரம்பி வழியும், கிச்சனில் போனாலும் நிரம்பி வழியும், ஹேண்ட்பேக்கில் காசு இல்லாத நாளே கிடையாது, எல்லாமே நிரம்பி வழியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு நாலாம் முந்தி எண்ணி தான் கொடுப்பேன், இது இவ்வளவு, இது செகண்ட் டைத் இவ்வளவுன்னு எண்ணுவேன். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை எண்ணவே விட மாட்டார். நீ எடுத்து கொடுன்னு சொல்லுவார். கண்ணை மூடிட்டு எடுத்து கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பேர் ஆண்டவருக்காக தங்களையே கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் பிதாவாகிய தேவனே ஜீசஸை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாள் ஆண்டவருக்கு பிறக்கும்படியாக. இப்படியாக நம்ம எவ்வளோ காரியங்களை பார்த்துட்டே போகலாம். அந்த ஒரு பாவியான ஸ்திரீ அந்த பரிமள தைலம், அந்த நலதத்தை ஆண்டவருக்குன்னு ஊற்றினா, ஏழை விதவை அவங்க எல்லாவற்றையும் அந்த 2 காசு எடுத்து அவங்க ஜீவனத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டாங்க. பாருங்க, இப்படியாக எவ்வளவு ஆண்டவருக்காக கொடுத்தாங்க, தங்களையே கொடுத்தாங்க. ஜீசஸ் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டார். கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவர் நிரப்புகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக இதுவரைக்கும் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், என்ன கொடுத்திருக்கிறோம்? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது அல்லவா? அதற்கு ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு விளக்கம் கொடுத்தார். நான் கேட்டேன், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், எப்படி சேர்த்து வைக்கிறது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். பாருங்க, அவர் சொன்னார், நீ என்னென்னதெல்லாம் பூமியில நீ ஆண்டவருக்குன்னு சொல்லி கொடுக்குறியோ அது எல்லாம் பரலோகத்துல அந்த பேங்க்ல கணக்குல வந்துடும். பரலோக பேங்க்ல கணக்குல வந்துடும். இவன் இன்னைக்கு இவ்வளவு கொடுத்துருக்குற ஆண்டவருக்குன்னு சொல்லி, நீ கீழே யாருக்கெல்லாம் கொடுக்குறியோ காணிக்கை ஆண்டவருக்குன்னு, நீ ஆண்டவருக்குன்னு நினச்சி மற்றவங்களுக்கு காணிக்கை கொடுப்பீங்களா, எல்லாமே அந்த பரலோக பேங்க்ல எழுதப்பட்டுரும். அதுதான் உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில். அப்போ எவ்வளோ? அப்போ இந்த பேங்க்கு நீங்கள் பாருங்கள், எல்லாருமே உலகத்தில் இருக்கிற பேங்க்ல பணத்தை சேர்த்து வைப்போம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பேங்க்ல நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும்னா என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும். அப்போதான் அது பரலோக பேங்க்ல சேர்த்து வைக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ அன்னையிலிருந்து யோசிச்சேன், ஆண்டவரே என்னுடைய பேங்க்லலாம் நான் ஒன்றும் வைக்கிறது இல்லை, ஆனால் உம்முடைய பேங்க்ல அதிகமாக நான் போடணுமே, அதுவும் நான் குறையாதானே இருப்பேன்
அப்படின்னு யோசித்து அன்னையிலிருந்து நிறைய ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் திருப்தி ஆனேன். இன்னும் திருப்தி ஆகலை, ஆனாலும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுதான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும், அவருடைய கணக்கில் இருக்கும். பிரியமானவர்களே, அவர் நமக்கு இல்லாத நேரத்தில், நமக்கு இல்லையா, நம்ம எங்கே போய் தேடுறது? ஆண்டவர் சொல்லுவார், உன் பொக்கிஷமே அங்கே நிறைய இருக்குது பரலோகத்தில், உனக்கு நான் தர்றேன், நீ கவலைப்படாத, நிரப்புறேன் உன்னையன்னு சொல்லுவார். அவர் அப்படியே நமக்கு நிரப்பி விடுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 4வது ஒரே ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியில் நம்ம நிறைஞ்சி வழியும் பொழுது அவர் நம்மை நிரப்புவார். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரோமர் 15வது அதிகாரம் 13, 14 வசனத்தை நம்ம பார்க்கலாமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. பரிசுத்த ஆவியினால நீங்க பலன் அடைஞ்சு நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம், அதுதான் ஆவிக்குரிய சந்தோஷம். பாருங்க, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவார். அது மட்டுமல்ல, எல்லாவித நற்குணத்தினாலும் அறிவினாலும் நம்மை ஆண்டவர் நிரப்புவார். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிற அளவுக்கு அவர் நம்மை அறிவினாலே அவர் நிரப்புவார். இது ஒரு முக்கியமான பிளெஸ்ஸிங். நம்ம நினைக்கிறோம் கூட நிறைய கிடைச்சிருச்சுன்னா, எல்லாம் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிருச்சுன்னா அதுதான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். பாருங்க, அதுவும் ஆசீர்வாதம் தான். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் பொழுது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதுதான் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சமாதானம், சந்தோஷம். இன்னைக்கு குடும்பங்களிலே சமாதானம் உண்டா? குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டா? உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் உண்டா? அந்த ஆசீர்வாதம் அது நிரம்புமா? பாருங்க, 4 காரியங்கள் இருக்குது. 13, 14 வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாவித சந்தோஷம், அடுத்தது சமாதானம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நற்குணத்தினால நிறைந்து அப்படின்னு இருக்கும். நற்குணத்தினால நிறைக்கிறார். 4வது என்னன்னு சொன்னா சகல அறிவினாலும் அவர் நிரப்புவார். மற்றவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லும்படியாக அவர் நமக்கு சகல அறிவினாலும் என்ன பண்ணுவாராம்? நிரப்பப்படுவீர்கள். எல்லாமே நிரம்புதல் தான் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால உங்களுக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு கிடைக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர்ல நம்ம நிரம்பணும். அப்பதான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். தினமும் ஆவியில நிரம்பணும். பரிசுத்த ஆவியினுடைய பலத்துல யாரெல்லாம் நிரம்பி நிக்கிறோமோ, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வாராம்? எல்லாவித சந்தோஷம். சும்மா ஏதோ ஒரு சந்தோஷம் கிடையாது, எல்லாவித சந்தோஷம், சம்பூர்ணமான சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எல்லாவித சமாதானத்தினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். எல்லாவித நற்குணத்தினாலும் அறிவினாலும் அவர் நம்மை நிரப்புவார். இதெல்லாம் எதுல வருது தெரியுமா? இந்த சந்தோஷம், சமாதானம், நற்குணம், இந்த ஞானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய வரங்கள்லையும் ஆவியின் கனிகள்லையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆவிக்குரிய நம்ம ஆவியில நிரம்பும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படும். அந்த வரத்துல முக்கியமானது ஞானத்தின் அதை போதிக்கும் வசனம், அறிவை போதிக்கும் வசனம். இதை ஆண்டவர் தருவார். இதைத்தான் இந்த வசனத்துல பார்க்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன தருவாராம்? அவர் சகல அறிவினாலும்
உங்களை நிரப்புவாரா. நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும்படியாக. ஆவிக்குரிய வரங்கள், நீங்க ஆவியில நிரம்பும் பொழுது ஆவிக்குரிய வரத்தினாலே நிரப்புவார். அப்போ நம்ம ஞானத்தினால அறிவினாலே நிரப்பப்படுவோம். மற்றவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை அவர் அறிவினாலே நிரப்புவார். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கனிகள்ல சந்தோஷம், சமாதானம், நற்குணம், இதெல்லாம் ஆண்டவர் தருவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டா? சமாதானம் உண்டா? நற்குணங்கள் காணப்படுகிறதா? சோதித்து பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நற்குணங்களோடு நான் காணப்படுகிறேனா? என்னுடைய சுபாவங்கள் மாறிவிட்டதா? என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டா? சந்தோஷம் உண்டா? நாம் அதை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிரம்பும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை அவருடைய கனிகளினாலே அலங்கரிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆவியில நிரம்பும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. சும்மா ஏதோ ஆவியில நிறைஞ்சோம், ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வது மட்டுமல்ல, நாம் அனுதினமும் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அழுக்குகள் எல்லாம் நீங்கி போகும். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கொண்டு போய், ஒரு அழுக்கான பாத்திரத்தை நீங்கள் கொண்டு போய் டேப்பில் தண்ணி நீங்கள் திறந்து விடுங்க. அந்த ஒரு பக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கெட் அழுக்காக இருக்குது, ஆனால் தண்ணி ஊற்றுறாங்க. அந்த டேப்பில் தண்ணி வந்த உடனே அப்படியே அது நிரம்புது. அந்த பக்கெட் நிரம்பின உடனே நிரம்பி நிரம்பி வழிய வழிய நிரம்புற வரைக்கும் அழுக்கு வந்து பக்கெட்டுக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். சரியா? ஆனால் நிரம்பி வழியும் போது அந்த அழுக்குகள்லாம் என்ன பண்ணும்? அப்படியே கீழே விழும், கீழே விழும். இன்னும் நிரம்பு, இன்னும் நிரம்பு. அப்போ அந்த அழுக்குகள் இன்னும் கீழே விழுந்துக்கிட்டே வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சுத்தமான தண்ணீராக மாறிவிடும். அந்த பக்கெட்டில் எந்த அழுக்கும் இருக்காது, அழகாக க்ளீன் வாட்டராக இருக்கும். பார்த்தோன்னா அது ரொம்ப நேரம் நிரம்பிச்சு, அதனால அந்த வந்து அப்படி க்ளீன் வாட்டராக அது மாறிடுச்சு. இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அல்லவா? நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஆவியில் நிரம்பும் பொழுது கொஞ்சம் நிரம்பிட்டு அப்படியே விட்டுறது இல்லை. நீங்கள் வந்து ஒன்லி பக்கெட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த தண்ணி அளவில் இருந்தீங்கன்னா உங்கள் அழுக்கு வெளியேறாது, உங்களுடைய சுபாவம் மாறாது, உங்களுக்கு ஆவியின் கனிகள் உண்டாகாது. நீங்க அப்படியே நிரம்பும் பொழுது நிரம்பி 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 வழியணும். நிரம்பி நிரம்பி வழியும் போது என்ன ஆகுது? அது கூடயே உங்களுடைய எல்லா அசுத்தங்கள் நீக்கப்படுது, எல்லா கெட்ட சுபாவங்கள் நீக்கப்படுது. அப்படியே நீங்க சுத்தமாவீங்க, உங்க பாத்திரம் சுத்தமாயிருது. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, நிரம்பி நிரம்பி வழியணும். உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிஞ்சாதான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. வசனத்தில் எழுதப்பட்டிருக்க, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்திலே சமாதானம் வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் தான். ஐயோ, இப்படி ஒரு பிரச்சனை, எப்படி வாழ்றதுன்னு நினைக்கிறீங்களா? உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், சுகம் தங்கி இருக்க வேண்டும் என்றால் ஆவியிலே நாம் நிரம்ப வேண்டும். நிரம்பி வழியும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நற்குணங்களினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். நல்ல அறிவை கொடுத்து ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவர். ஆவிக்குரிய வரங்களினால் அதிசய ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் அவர் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பீல் மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்ச்சுக்கு போனால் அவங்க அப்படியே வந்து அவங்களே வந்து சாட்சி சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணோம் பாருங்க, ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்டார், நாங்க ஜெபம் பண்ணோம். இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இவங்க ஜெபம் பண்ணாங்க, எங்களுக்கு சுகம் கிடைச்சது, கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி வந்து காணிக்க கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் பீல் மக்கள் சர்ச்சில் வந்து பாருங்க,
அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, இவங்க ஜெபம் பண்ணாங்க, அதனால எங்களுக்கு சொக கிடைச்சி நாங்கள் காணிக்க கொண்டோம் அப்படின்னு எங்கள் ஆட்கள் சொல்லாம என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சொல்றது, நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்கள் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். நாங்கள் ஜெபம் பண்ணோம், எங்கள் ஆடு மாடை பிழைக்க வைத்தார். நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். நாங்கள் ஜெபிச்சோம், ஆண்டவர் எங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி காணிக்கை ஒவ்வொரு இதுக்கும் சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் 500 ரூபா எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல. போன மாசத்துல நான் போயிருக்கும் பொழுதும் கூட அவங்க எடுத்து அப்படியே காணிக்க வைக்கிறாங்க. அவங்க சொல்றது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு காணிக்கை. இதுக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு கேட்டாரு, எனக்கு அற்புதம் நடந்தது, உடனே ஒரு காணிக்கை. அப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்லி இதுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, இன்னொரு காணிக்கை. நான் கூலி வேலைக்கு போயிருந்தேன், ஆண்டவர் எனக்கு நல்ல சுகம் தந்தாரு, இன்னொரு காணிக்கை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் காணிக்கைகளை எடுத்து கொடுத்து அவங்க அவ்வளவு சந்தோஷமாய் பாருங்க. இன்னைக்கு பீல் மக்களை ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆவியில நிறைஞ்சி அவங்க ஜெபிப்பாங்க, ஆவியில நிறைஞ்சி ஜெபம் பண்றாங்க. அவங்களுடைய சுபாவமே மாறிடுச்சு, அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்னைக்கு அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு ஒரு ஆவிக்குரியவர்களாக ஒரு மனிதனை பார்த்தோம். அவ்வளவு அவன் பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரனாக, அவன் ரொம்ப திருடனாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆனா இன்னைக்கு அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா 300 பேர் கூடுறாங்களாம். போன வாரத்தில் தான் பிஷப் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்தாங்க. அவருடைய வாழ்க்கையே சேஞ்ச். எப்படி ஆச்சுதுன்னு சொன்னா ஆவியில நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆவியில நிறையும் பொழுது அவங்களுடைய கெட்ட சுபாவங்கள் மாறுது. ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் உண்டாகுது, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணுங்கிற வாஞ்சை உண்டாகுது. ஆண்டவர் அவங்களை அபிரதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இன்றைக்கு நம்ம பார்த்தோம், நம்ம ஆண்டவர் நம்மை என்ன செய்வாராம்? நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதுல முதலாவது நம்ம பார்த்த காரியம், உன் வாயை விரிவாக தர நான் அதை நிரப்புவேன். ரெண்டாவது பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்புவார். மூன்றாவது நம்ம பார்த்தோம், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புவார். நான்காவதாக, நாம் ஆவியிலே நிரம்பும் பொழுது ஆண்டவர் நம்மை சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே அவர் நம்மை நிரப்புவார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டோம். ஆண்டவர் எல்லாருடைய உள்ளத்துல கிரிய பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். நம் மத்தியிலே ஆண்டவர் இப்பொழுது இறங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உன்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுபட்டு இருக்கிறீர்களா? அதை நிறைவாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியிலே நீங்க குறைவுபட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதை நிரப்புவார். உன்னுடைய வீட்டில் குறைவு காணப்பட்டு இருக்கிறதா? ஆண்டவர் அதை நிரப்புவார். அவர் இன்றைக்கும் நிரப்புகிறவராக வந்திருக்கிறார். நிரப்புங்க ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களே அப்பா, ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. உம்மை நோக்கி துதிக்கும் பொழுது தேவன் நிரப்புங்க ஆண்டவரே. அவர்கள் குறைவுகளை மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்புங்க, நிரப்புங்க ராஜா. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆவியில நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு
நீங்க இருக்கிற இடத்துல ஆவியானவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்றீங்க. இப்பொழுதே எழும்பி நின்று நீங்க அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நீங்க அந்த அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஒரிபி கத்தன கல்ல கட்ட துனவர பாபா ஒரப ஷத்தன மக்கதுல பக்கதுரிபி கபக்கல ரபா ஷீபா பாபா பாபா துபால பத்தன மஷத்தல தனிக்கர பாபா. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகிறது. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. டச் எவரிபடி லார்ட் ஜீசஸ். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். உன் அரமனைக்குள்ளே சுகம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக, உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. இப்பொழுதே சரீரத்திலே சுகம் உண்டாவதாக. நிரப்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசப்பா, குறைவுள்ளவர்களாய் யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. குறைவுள்ளவர்களாய் யாரும் இருக்கக்கூடாதப்பா. நிரம்பி வழியட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும், வழியட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி விட்டீர் ஆண்டவரே. மற்ற ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நிரப்புகிறீர். அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறீர். எஸ் 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 லார்ட் ஜீசஸ். ஓ ரபா ஷதல தனிக்கரபா. விடாதீங்க ஏசப்பாவை, பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். உன்னுடைய குறைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு நிரம்பி வழியும்படியாக அவர் உனக்கு மடியிலே அளந்து போடுகிறார். நாம் ஆண்டவருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணணும். நாம் வாயை திறந்து ஜெபிக்கணும், துதிக்கணும். நம் ஆவியிலே பலன் அடையணும். ஏசப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்கள் மத்தியில இறங்கினதற்காய் நன்றியப்பா. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக பெரிய காரியங்களை நாங்கள் சாதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. வருகிற நாட்கள்ல உமக்காக நாங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிங்க. ஷாலம் ஊழியத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஆசீர்வதிங்க. கொடுக்கிற மக்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற மக்கள் ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக ராஜா. எங்கள் ஜெபத்தை இந்த நேரத்தில் கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரை, தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்கி விட்டீர். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எஸ் 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 லார்ட் ஜீசஸ். ஓ ஷதலா கத்துனி மிக்கதரபா. நிரப்பிட்டீங்க ஆண்டவரே. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. 49345675468.